வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12 ராசிகளில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கிருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து மீண்டும் பக்ரகதியிலேயே இந்த கடகராசியில் உட்கார்றார். கடகராசி என்பது குருவினுடைய உச்ச வீடு. இப்போ இந்த குரு பகவான் இந்த கடகராசியில் உச்சம் பெறும்போது 12 ராசிகளில் செவ்வாயினுடைய 2வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இந்த குரு பகவான் விருச்சக ராசிக்கு 2, 5 உடையவர். அதாவது குடும்பஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கு 8ல் இருந்து பல வகையில் இன்னல்கள் கொடுத்து கொண்டிருந்தார். நிறைய அவங்களுக்கு தொழில் முடக்கம், அதே மாதிரி குடும்ப உறவுகளில் விரிசல், கணவன் மனைவி பிரிவு, இதெல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ்க்கே திருமணமாகி ஒரு 6 மாத காலத்திலேயே விவாகரத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த விருச்சக ராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார். இப்போ அங்கே இருந்து இந்த விருச்சக ராசியை 5ஆம் பார்வை, அதாவது 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த விருச்சக ராசிக்கு இப்பொழுது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு தொழிலில் இருந்த அந்த தடைகள் நீங்கும், தொழில் வளர்ச்சி அடையும், புதிய தொழில் தொடங்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களுக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குடும்பத்தில் அதாவது பங்கும் பங்காளிக்குள்ளே சண்டை இருந்ததுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பதவி உயர்வு உண்டு. இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அரசு வேலைக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். தொழில் மாற்றம், அதே மாதிரி இடமாற்றம் உண்டு. நல்ல வருமானம் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு உச்சமடைகிறனால நல்ல வருமானம் இருக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள். தந்தையின் உடல்நிலை, அதாவது அந்த குடும்பத்தில் தாய் தந்தையர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள்லாம் குறையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இவங்க அந்த ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து பதவி உயர்வு பெற்று அதிலிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்கும். அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மனை வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க, இதெல்லாம் கைகூடும். இந்த கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பொன் பொருள்கள்லாம், ஆபரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய தங்கம் வாங்குவாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. அதுக்கெல்லாம் இப்போது வாய்ப்பு உண்டு. இந்த குரு பகவான் உங்களுக்கு மேலும் நன்மையை செய்யணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைகளில் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், அதே மாதிரி ஒரு பொன்னான காலம் இந்த வருடம் முழுவதும் இந்த குரு பகவான் கொடுப்பார். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.